வணக்கம். இது உங்கள் ஜாப் 360 தமிழ். நம்ம இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம்னா டிஎன்பிசி, டிஎன்யூஎஸ்ஆர்பி இது ரெண்டுத்துக்கும் யூஸ் ஆகிற மாதிரி தமிழில் மறுவூர் பெயர்கள் அப்படின்றத தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். ஆல்ரெடி இந்த மறு பெயர்களை பற்றி பார்ட் 1 பார்ட் 2 வீடியோ நம்ம சேனலில் அப்லோட் பண்ணியாச்சு. அதெல்லாம் பார்க்கலன்னா கண்டிப்பாக பார்த்துக்கோங்க. இந்த வீடியோ முடிச்சுட்டு அதையும் பார்த்துக்கோங்க. ஏன்னா அந்த 2 வீடியோட கண்டினியூஸாக தான் இந்த வீடியோ இருக்கும். அந்த வீடியோவில் நம்ம முதல் அவ்வரை இருக்கிற உயிரெழுத்துக்களில் இருக்கிற எல்லா மறுவூர் பெயர்களையுமே கவர் பண்ணியாச்சு. இப்போ அடுத்த வரிசை பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் அதுக்கு முன்னாடி இந்த மறு ஊர் பெயர்கள் அப்படின்னா என்னன்ற ஒரு இன்ட்ரோடக்ஷன் பார்க்கலாம். தமிழக ஊர் பெயர்கள் காலப்போக்கில் ஒழிப்பு மாற்றத்தால் சிதைந்தோ திரிந்தோ அல்லது சுருங்கியோ வழங்கப்படுவதே மறுவு எனப்படும். இந்த டெஃபினிஷன் ஏன் இம்பார்ட்டண்டாக நான் சொல்கிறேன்னா, கூற்று காரணத்தில் கேட்டிருப்பாங்க. ப்ரீவியஸ் இயர் வரைக்கும் நமக்கு தமிழில் என்னன்னு தெரிஞ்சால் போதும். பட் இப்போ வர எல்லா எக்ஸாம்ஸ்லையுமே கூற்று காரணம் தெளிவாக கேட்காங்க. ஸோ கூற்று காரணம் நமக்கு தெரியணும்னா இது மாதிரி டெஃபினிஷன் எல்லாமே தெளிவாக தெரிஞ்சிருக்கணும். அதுக்கு முன்னாடி நீங்கள் இப்போ தான் நம்ம சேனலில் புதுசாக வீடியோ பார்க்கிங்கன்னா சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பெல் ஐக்கான்லையும் ஆல் செட் பண்ணி வச்சுக்கோங்க. அப்போ தான் நான் போடுற யூஸ்ஃபுல்லான தமிழ் வீடியோஸாக இருக்கட்டும், ஜிஎஸ் வீடியோஸாக இருக்கட்டும், டிஎன்பிஎஸ்சி அண்ட் டிஎன்யூஎஸ்ஆர்பி ரெண்டுத்துக்கும் யூஸ் ஆகிற மாதிரியான வீடியோஸ் உங்களுக்கும் வரும். இப்போ இந்த வீடியோக்குள்ளே போகலாம். ஃபஸ்ட்டு ஊர் கரவூர், கருவூர், வஞ்சி. இதுக்கான மறு பேர் என்னன்னு பார்த்தோம்னா கரூர். இதெல்லாம் கரவூர், கருவூர், வஞ்சி இதெல்லாம் பழைய நேம்ஸு. இப்போ இருக்க நேம் என்னென்னா கரூர். கரிவளம் வந்த நல்லூர். இது எப்படி சொல்கிறாங்கன்னா கருவை, அப்படி இல்லைன்னா கருவை நல்லூர்னு சொல்கிறாங்க. அப்போ கரிவளம் வந்த நல்லூர், கருவை நல்லூர், கருவைன்னு அழைக்கப்படுது. அடுத்து என்ன ஊருன்னு பார்த்தோம்னா கருத்திட்டைக்குடி. இது எப்படி அழைக்கப்படுதுன்னா கரந்தட்டாங்குடி, அப்படி இல்லைன்னா கரந்தை. கருத்திட்டைக்குடி கரந்தட்டாங்குடி, அப்படி இல்லைன்னா கரந்தை. கருமலை. இது எப்படி அழைக்கப்படுதுன்னா கிருஷ்ணகிரி, அப்படி இல்லைன்னா கிருஷ்ணகிரி. கிருஷ்ணகிரியோட மரபு தான் கிருஷ்ணகிரி அப்படின்னு கொடுத்துருக்காங்க. அடுத்து கரவீரம். இது கரையபுரம். கரவீரம், கரையபுரம். அடுத்தது கருப்பறையலூர், தலைஞாயிறு. இது ரொம்ப டிஃப்ரெண்ட்டாக இருக்குது. இதுவுமே டிஎன்பிசியில் நம்ம எதிர்பார்க்கலாம். கருப்பறையலூர், தலைஞாயிறு. இந்த மறு ஊர் பெயர்களுக்கு நீங்கள் வீடியோ மட்டும் பார்த்தா போதாது. இதை கண்டிப்பாக நோட்ஸாக எடுத்து வச்சுக்கோங்க. அது மட்டும் இல்லாமல் எதெல்லாம் ரொம்ப டிஃப்ரெண்ட்டாக இருக்கோ அது ரொம்ப இம்பார்ட்டன்ட் கொடுத்து படித்து வச்சுக்கோங்க. ஏன்னா ஒரு தடவை வீடியோ பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக மறந்துடும். ஒரு 2 தடவை வீடியோ பார்த்துட்டு அதை நோட்ஸ் எடுத்து வச்சு எழுதி வச்சுக்கோங்க. அப்படி இல்லை இதுக்கான பிடிஎஃப் உங்களுக்கு வேணும்னா கூட நீங்கள் கமெண்ட்டில் கேளுங்க. நான் டெலிகிராம் சேனலில் பிடிஎஃப் கொடுத்துட்றேன். அடுத்து என்ன ஊருன்னு பார்த்தோன்னா கல்லடைக்குறிச்சி. இது கல்லிடைக்குறிச்சின்னு அழைக்கப்படுது. கல்லடைக்குறிச்சி, கல்லிடைக்குறிச்சி. கலையநல்லூர், சாக்கோட்டை. கலையநல்லூர், சாக்கோட்டை. கலிக்காமூர், அன்னப்பம்பேட்டை. கலிக்காமூர், அன்னப்பம்பேட்டை. இதுவுமே டிஃப்ரெண்ட்டாக இருக்குது. ஏன்னா இந்த மாதிரி கலிக்காமூர்லாம் கொடுத்துட்டு ஆப்ஷனில் கலையாவூர், கள்ளிக்கோட்டை, அன்னப்பம்பேட்டை இப்படிலாம் கொடுப்பாங்க. இந்த மாதிரி வீடியோலாம் பார்க்காதவங்க என்ன எழுதுவாங்க, கலிக்காமூர்னா ரிலேட்டடாக இருக்க கலையாவூர் எழுதிடுவாங்க. பட் நீங்கள் டிஃப்ரெண்ட்டாக எழுதிடுங்க. கலிக்காமூர் நீங்கள் வீடியோ பார்த்துருக்கீங்க, ஆல்ரெடி எழுதி வச்சுக்கோங்க. ஸோ இதை மாதிரி டிஃப்ரெண்ட்டாக இருக்கிறதுலாம் நீங்கள் ஆல்ரெடி படிச்சிருந்ததுனால கலிக்காமூர் அப்படின்னு கேட்டிருந்தாங்கன்னா அன்னப்பம்பேட்டைன்னு கரெக்டாக எழுதிருங்க. அடுத்த கொஷின் கசத்தி ஆறு அல்லது கசத்தி லாரி. இது ரெண்டுத்துக்குமே ஆன்சர் என்னென்னா கயத்தாறு, அப்படின்னா கயத்தார். இதுதான் ஆன்சர். அடுத்தது கடந்தை. கடந்தைக்கு பொன் நாடகம், அப்படின்னா பொன்னாடம். இது ரெண்டுமே ஆன்சர் தான். இது எது ஆப்ஷனில் கொடுத்தாலும் நீங்கள் எழுதலாம். நெக்ஸ்ட்டு கண்ணார் கோயில். கண்ணார் கோயில் குருமானக்குடி. கண்ணார் கோயில், குருமானக்குடி. கவித்தலம். இது எப்படி மாறிக்குன்னு பார்த்தோன்னா கபிஸ்தலம். கவித்தலம், கபிஸ்தலம். களத்தூர், கலந்தைன்னு மாறி இருக்கு. களத்தூர், கலந்தை. கற்குடி, உய்யக்கொண்டான் திருமலை. கற்குடி, உய்யக்கொண்டான் திருமலை. இதுவுமே டோட்டலாக டிஃப்ரெண்ட்டாக இருக்குது. ஸோ இதுவுமே டிஎன்பிசி எக்ஸாமில் நம்ம எதிர்பார்க்கலாம். அடுத்தது கண்ணடிய பேரவை, கண்டிய பேரி. கண்ணடிய பேரவை, கண்டிய பேரி. அடுத்து கன்றாப்பூர், கோவில் கண்ணப்பூர். கன்றாப்பூர், கோவில் கண்ணாப்பூர் மாதிரி இருக்குது. இது கண்ணாப்பூர், கோவில் கண்ணாப்பூர். அடுத்து கன்னியாகுமரி, குமரி. காஞ்சிபுரம், கச்சி, அப்படி இல்லைன்னா காஞ்சி. காஞ்சிபுரம், கச்சி, அப்படி இல்லைன்னா காஞ்சி. அடுத்த ஊர் என்னன்னு பார்த்தோன்னா காசாமேசபுரம். இது காசி மேசபுரம்னு அழைக்கப்படுது. காசாமேசபுரம், காசி மேசபுரம். காட்டுத்தும்பூர், சோழபுரம். காட்டுத்தும்பூர், சோழபுரம். இது டோட்டலாக டிஃப்ரெண்ட்டாக இருக்குது. இது ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். அடுத்த ஊர் என்னன்னு பார்த்தோன்னா காளிக்கோட்டம். காளிக்கோட்டம் காளிக்கட்டம், அப்படி இல்லைன்னா கல்கத்தா. காளிக்கோட்டம், காளிக்கட்டம், அப்படி இல்லைன்னா கல்கத்தா. இந்த காளிக்கோட்டமும் கோழிக்கூடும் காளிக்கோட்டமும் கோழிக்கூடுன்னு சொல்லுவாங்களே, கேரளாவில் இருக்கிற கோழிக்கூடாக இருக்கட்டும், இது எல்லாமே ரொம்ப கன்ஃபியூஸ் உண்டாக்கும். ஸோ இதெல்லாம் இந்த வீடியோவில் பின்னாடி வருது. அது ரெண்டுத்துக்கான டிஃப்ரென்ஸ் எல்லாத்தையுமே தெளிவாக பார்த்து வச்சுக்கோங்க. அதெல்லாம் பார்த்துட்டிங்கன்னா உங்களுக்கு அந்த கன்ஃபியூஸ் இருக்காது. அடுத்த ஊர் பார்க்கலாம். அடுத்த ஊர் காணாப்பேர். காணாப்பேர் காளையார் கோவில், அப்படி இல்லைன்னா காளை. இந்த காளையார் கோவில் அப்படின்னு சொன்னோன்னே உங்களுக்கு ஐயனம்ல இருக்க வேலுநாச்சியார் ஞாபகம் இருந்திருக்கணும். ஏன்னா இந்த காளையார் கோவிலில் ஒரு இம்பார்ட்டண்டான போர் நடந்திருக்கும், காளையார் கோவில் போர்னு. ஸோ இதை மாதிரி இம்பார்ட்டன்ட்லாம் இங்கே ரிலேட் பண்ணி படிச்சுக்கோங்க.
பண்ணுவாங்க. நமக்கு எதுலலாம் ரிலேட் பண்ண முடியுமோ அது மாதிரி ரிலேட் பண்ணி தான் கொஷின்ஸ் கேட்பாங்க. ஏன்னா சிலபஸில் ஐஎன்எம்மில் வந்து வேலுநாச்சியார் இருக்காங்க. ஸோ அந்த வேலுநாச்சியாரில் காளையார் கோவில் போர் வந்து ரொம்ப இம்பார்ட்டண்டான போர். அது உங்களுக்கு தெரிஞ்சிருந்துச்சுன்னா அதோட மறுவு என்ன அப்படின்றது உங்களுக்கு தெரிஞ்சிருக்கா அப்படின்னு தான் ட்ரை பண்ணுவாங்க. ஏன்னா வந்து வேலுநாச்சியாரை பற்றி தெளிவாக படிச்சு வச்சுருப்பீங்க. அதில் வர ஒரு ஊர் பேரான மருவு, அந்த ஊருக்கு மருவு என்னவாக இருக்கும் அப்படின்றது நமக்கு தெரிஞ்சிருக்கணும். ஸோ காணப்பேர் வந்து காளையார் கோவில் அப்படி இல்லைனா காளை. நெக்ஸ்ட்டு கானாட்டு முள்ளூர். இந்த கானாட்டு முள்ளூர் வந்து கானாட்டம் புலியூர்னு அழைக்கப்படுது. கானாட்டு முள்ளூர், கானாட்டம் புலியூர். அடுத்து காம்பீலி. காம்பீலி வந்து திருக்காம்புலியூர். காம்பீலி, திருக்காம்புலியூர். இந்த வீடியோவில் வந்து ஒரு 20லேருந்து 30 ஊரோட மறு பெயர்கள் படிச்சிருப்பீங்க. ஸோ இந்த 20லேருந்து 30மே வந்து எழுதி வச்சு படிங்க. இதுவே வந்து 5 நிமிஷத்துக்கு மேலே போயிட்டு ஒரு வீடியோ வந்து 5 நிமிஷத்துக்கு மேலே போச்சுன்னா நமக்கு வந்து படிக்கிறதுக்கான இன்ட்ரெஸ்ட் போயிடும். ஸோ இதுக்கு அடுத்த பார்ட் வீடியோவாக நெக்ஸ்ட்டில் இருக்க மறு பெயர்கள்லாம் நான் வந்து அப்லோட் பண்ணுறேன். அதெல்லாம் தெரிஞ்சுக்கணுன்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பெல் ஐக்கான்லேயே ஆல் செட் பண்ணி வச்சுக்கோங்க. அப்போ தான் நான் போடுறேன் அடுத்தடுத்த இந்த மறு பெயர்களை பற்றி அடுத்தடுத்த வீடியோ உங்களுக்கும் நோட்டிஃபிகேஷனில் வரும். இந்த வீடியோவில் உங்களுக்கு ஏதாவது சந்தேகங்கள் இருந்துச்சுனாலும் சரி, அல்லது நான் ஏதாவது ஊர் வந்து தவறாக வந்து மென்ஷன் பண்ணியிருந்தாலும் சரி, கண்டிப்பாக வந்து கமெண்ட்டில் சொல்லுங்கள். அப்போ தான் வந்து நெக்ஸ்ட்டு படிக்கிறவங்களுக்கும் கொஞ்சம் யூஸ் ஆகும். நான் வந்து கண்டிப்பாக அந்த கமெண்ட்டை வந்து பின் பண்ணி வைக்கிறேன். வீடியோ யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சுன்னா லைக் பண்ணிவிட்டு உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலி மெம்பர்ஸ் யாராவது வந்து டிஎன்பிசி எக்ஸாம்ஸ்க்கு படிச்சுட்டு இருக்காங்கன்னா அவங்களுக்கும் இந்த வீடியோவை ஷேர் பண்ணி விடுங்க. தேங்க்யூ.